தான் நீ காலை அமுக்குவ. நீ போய் தூங்கு. இருக்கட்டுங்கய்யா. எங்க அப்பாவா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? எனக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லையே. உங்களுக்காவது செய்யறேன். கருணா, நீ இப்படி சொல்றத கேட்கும்போது எனக்கு நெஞ்சே வெடிச்சது போல இருக்குடா. நான் தாண்டா உன் அப்பா. ஐயா, என்னமோ சொல்ல வந்தீங்களே? அது 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 கிருபா திவாகர் மாதிரி நீயும் எனக்கு புள்ள மாதிரி தான்டா. இனிமேல் அப்பா இல்லைன்னு சொல்லாத. இந்த வீடு உன் வீடு மாதிரி தான். நான் உனக்கு அப்பா மாதிரி தான்டா. ஐயா, நான் எப்பவுமே உங்களை அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா உண்மையை நான் உளறினாலும் உளறிடுவேன். என்னையா, ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல கருணா, ஒன்றும் வேணாம். சரி, நேரம் ஆச்சு, நீ போய் தூங்கு. பரவாயில்லையா, நீங்க தூங்குங்க, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க தூங்குங்க. இல்லப்பா, அங்க இந்து தனியா இருக்கும்ல, போ நீ போய் தூங்கு போ. என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? எழுந்திரி, எழுந்திரின்னு சொல்றேன்ல. எழுந்திரு. ஏதோ கொஞ்ச நேரம் உட்காருனா அதான் சான்ஸ்னு கால் மலையை படுத்துருவியா? ஒழுங்கா உன் இடத்துல போய் படு. நினைச்சேன்டி. கொஞ்சம் இடம் கொடுத்துட கூடாது. ஆனா பாக்குற, போய் படு. நேரம் உனக்கு நான் வந்து என்ன சொல்லணும்? என்னாச்சு?
பாருங்க சித்தி, சக்கரை எவ்வளவு கம்மியா போட்டிருக்காங்கன்னு. நான் அதிகமா தான் போட்டு பண்ணி உங்களுக்கு தெரியாதா? கம்மியா இருக்கா? ஏய் சித்ரா, ஏண்டி இவ்ளோ சர்க்கரையை அள்ளி போடுற? சுகர் கம்ப்ளைண்ட் வந்துற போகுது. வந்தா வந்துட்டு போட்டோம். ஏண்டி அக்கா, இருங்கக்கா, சின்ன பொண்ணு தானே, இப்போ ஒன்னும் பண்ணாது. என்ன வயசானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இவளையே நீங்க சொல்றீங்களே, எங்க அம்மா இருக்காங்களே, இந்த வயசுல சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப கூட 1/2 கிலோ ஸ்வீட் கொடுத்தா கூட தனியா உட்காந்து யாருக்கும் தராம சாப்பிடுவாங்க. எவ்வளவோ சொல்லியாச்சு, இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்களாக்கா, பெருசா சொன்னதும் சின்னதுக்கு மூக்கு வேர்த்துருச்சு. இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ண காத்து இருக்குதோ? என்ன பத்தி ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சுக்கிச்சு. ஆமா, என்ன அதிசயம், கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்க? என்ன மண்டையில அடிபட்டு மூளை ஏதாவது சரியாயிடுச்சா? ஹலோ, நாங்களும் இந்த வீட்டுக்கு மருமகளை வர போறவங்க தான். இந்த வீட்ல எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம். எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ஓ அப்படியா? அப்படியே பாத்ரூம் பக்கம் போய் டாய்லெட் கழுவிட்டு வந்துரு. ஏன்னா நீ இந்த வீட்டு மருமகளாச்சே. அப்படியே நக்கலு. நான் இன்னொரு 6 மாசத்துல கர்ணா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு நான் தானே சமைச்சு போடணும். அதனாலதான் இப்பவே கொஞ்சமா ட்ரைனிங்க சுகுணாக்கா கிட்ட எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சுகுணாக்கா கிட்ட உனக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிட்டு முதல்ல திருந்து சமைக்கிறேங்கிற பேர்ல எங்களை சாவடிக்காத. ஆளப்பாரு.